ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 3 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பு வைப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தெய்வம் என்பதை நாம் நினைவில் வைத்திருக்க வேண்டும். காரணம், வேடனுடைய கண்ணி பாழாக்கும் கொள்ளை நோய். வேடனுடைய கண்ணி என்பது நமக்கு விரோதமாய் நம்மை அறியாமலேயே நமக்காக செய்யப்படுகிற தீமைகள். நமக்கு கண்ணியில் வெடிகளை அங்காங்கே கண்ணிகளை வைப்பார்கள். அதில் நாம் சிக்கிவிட வேண்டும் என்று விரும்புவார்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைக்கப்படுகிற கண்ணிகள் அது தெறிப்புண்டு போகும் என்று வேதம் சொல்லுகிறது. அது சித்தி பெறாமல் போகும் என்று கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நம்மோடு கூட தான் இருப்பார்கள், நம்மோடு கூட தான் நல்ல பழகுவார்கள். ஆனால் நமக்கு பின்பாக கண்ணிகளை வைத்து நம்மை எதிலையாவது சிக்க வைத்து விட்டு அவர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள். உதாரணத்துக்கு, நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுகிறோம் என்றால், இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ற பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா, நம்ம பார்ட்னர்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம கூட அப்படியே தோள் மேல் தோள் கொடுத்து தூக்கி நிறுத்துறது போலதான் இருப்பான். ஆனா அவன் இந்த பிஸ்னஸ்ல இவனை எப்படி கழட்டி விடலாம், கவிழ்த்து விடலாம், இவனுடைய சொத்துக்களை எப்படி அடிக்கலாம். நான் பொதுவா சொல்லுகிறது, இந்த பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா உன் கையில கொஞ்சம் இருந்ததுன்னா அந்த கொஞ்சத்தை ஆரம்பி. கொஞ்சத்தை ஆண்டவர் அதிகமாக படுத்த அவரால் முடியும், அவர் ஆசீர்வதிப்பார். சிலர் இந்த கொஞ்சம் பணத்தை வச்சுக்கிட்டு நண்பனோடு சேர்ந்து ஆரம்பிச்சிடலாம், ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டோடு சேர்ந்து ஆரம்பித்த பிஸ்னஸ் ஆரம்பித்தவர்கள் குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள், சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், அவர்கள் தங்கள் ஜீவனையும் இழந்திருக்கிறார். இந்த பிசினஸ் எல்லாம் அவர்கள் ஒன்றிணைந்து, அதான் கண்ணி, நமக்கு குரோதமாய் வைக்கப்படுகிற கண்ணி. ஆனா கர்த்தரதை பார்ப்பா. ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களை கர்த்தர் கவனிப்பா. அவர் சர்வ வல்லமையுடையவர், நீதியின் தேவன், அவர் நியாயாதிபதியான கர்த்தர். அவர் விட்டுவிட மாட்டார் தம்முடைய பிள்ளைகளை, மற்றவர்களையும் விட்டுவிட மாட்டார். தீமை எவருக்கு செய்யப்பட்டால் கர்த்தர் கேட்பார். ஒரு சமயம் நான் ஒரு பட்டணத்திற்கு போயிருந்த பொழுது, அந்த பட்டணத்தில் நடந்த ஒரு காரியத்தை குறித்து விசாரிப்பதற்காக, அந்த வீட்டில் தொடர்ந்து சாபங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது, சாபத்தின் வல்லமை, அந்த குடும்பத்தில் பேரலைட்டிக், அந்த மூளை வளர்ச்சி அற்ற நிலையில் பிள்ளைகள் பிறக்கிறது, பெரியவர்கள் அந்த மூளை பாதிக்கப்பட்டு, கரங்கள் கைகள் பாதிக்கப்பட்டு அவர்கள் சட்டென்று மரித்து போவது, இதெல்லாம் அந்த குடும்பத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. அப்பொழுது என்னை ஜெபிப்பதற்கு அவர்கள் அழைத்திருந்தார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவர்கள். ஆனால் அவர்கள் இயேசுவின் மேல் உள்ள அன்பு, அந்த யாராவது நமக்காக ஜெபித்தா அற்புதம் நடக்காதா, என் பிள்ளைங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்காதான்னு என்னை அழைத்திருந்தார். நான் ஜெபிக்க அந்த வீட்டிற்கு போயிருந்த பொழுதுதான் தெரிந்தது, அந்த குடும்பத்தார், அந்த சகோதரியினுடைய மாமன்மார்கள், அவங்க எல்லாம் ஒரு 5 மாமன்மார்கள், 5 பேர். அவங்க அம்மாவுக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க 5 பேர். அதுல ஒரு தம்பியை தான் இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணியிருக்கான். அந்த 5 பேருடைய வாழ்க்கையிலையுமே பார்த்தீங்கன்னா 3 பேர் இந்த பேரலைட்டிக் அட்டாக் இறந்துருக்கிறான். இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. இந்த கடைசி மாமனுடைய பிள்ளைகள் தான் பேரலைட்டிக்ல இருக்கு.
மூளை வளர்ச்சியற்ற நிலைமையில் 2 பிள்ளைகள். அப்ப ஆண்டவர்கிட்ட, என்ன ஆண்டவரே, இந்த மாதிரி இந்த குடும்பத்தில் என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்ட பொழுது ஆண்டவர் தரிசனத்தில் முழுவதும் காண்பித்தார். அந்த குடும்பத்தில் அந்த தாயார் இடத்தில் கேட்ட பொழுது, அந்த மகளுடைய தாயார் இடத்துல கேட்ட பொழுது அவர்கள் கண்ணீரோடு ஒத்துக்கொண்டார்கள். ஆம், இப்படிதான் நடந்தது. கண்ணி மற்றவர்களை அழிக்க வேண்டும் என்று கண்ணி வைப்பது, அதை கர்த்தர் பார்க்கவில்லை என்று நினைக்கிறார்கள். தேவாதி தேவன் அதை பார்க்கிறார். அதாவது ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். வேடனுடைய கன்னிக்கும், வேடன் கொண்டு வருகிற கன்னிக்கும், பாழாக்குற கொள்ளை நோய், பாழாக்குற கொள்ளை நோய்க்கும் நம்மை விலக்கி பாதுகாக்கிற கர்த்தர். வேடனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு நம்மை விலக்கி பாதுகாக்கிறவர். நம்முடைய இரட்சகர் சிலுவையில ரத்தம் சிந்தினால் அவருடைய பிள்ளைகள் ஒரு பொழுதும் அப்படிப்பட்ட தீமை சிக்கிவிட அவர் விடுவது இல்லை, பாதுகாக்கிறவர். நமக்கு விரோதமாய் ஒரு கண்ணி வைக்கிறார்கள், நமக்கு விரோதமாய் ஒரு கொள்ளை நோயை கொண்டு வர நினைக்கிறார்கள் என்றால் தெய்வத்தினுடைய பாதுகாப்பு நம்மேல் இறங்கி வரும், பாதுகாப்பார். பல செய்திகள், கொரோனா காலகட்டத்தில் பல செய்திகளை கேட்டோம். அங்கே கொத்து கொத்தாக கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர் இந்தியாவில் மரித்திருக்கிறார்கள் என்ற செய்தி இருக்கிறது. ஆனால் அதற்கு மேல் இருக்கலாம். அரசாங்க கணக்கெடுப்பின்படி 50 லட்சம் என்று வைத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த நேரத்தில் இங்கே இவர் மரித்து போனார், அங்கே இவர் மொத்தம் ஒரே குடும்பத்தில் 3 பேர் 4 பேர். இதை நாம் கேட்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு பயம் பிடித்திருக்கும். ஐயோ, என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோ என்று. ஆண்டவர் இந்த காலகட்டத்துல அவர் சமூகத்தை தேடுவதற்கு மாத்திரம் சொல்லி கொடுத்தார். நாங்க குடும்பமா ஜோம் பண்ணோம், சபையில போய் உட்கார்ந்து ஜோம் பண்ணோம். ஆண்டவர் அந்த தடைகளை மாற்றினார். நாங்க ஜெபித்த எங்கள் பகுதியிலேயும் கொரோனா பாதிப்பு ஒருவருக்கும் இல்லை. அதே சமயம் எங்கள் தெருவில் நாங்கள் ஜெபித்த பொழுது கர்த்தர் கொரோனா பாதிப்பில்லாமல் எங்கள் தெருவில் உள்ள ஜனத்தை கர்த்தர் காத்தார். பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஒவ்வொரு ஏரியாவா சென்சஸ் எடுத்துட்டே வந்தாங்க, செக் பண்ணிட்டு, ஸ்வாப் பண்ணி. அப்ப எங்க தெருவில் வந்த பொழுது எல்லார் வீட்டில இருந்தோம் ஆட்களை கூட்டு போய் ஸ்வாப் பண்ணார். இப்ப நானும் போனேன், ஸ்வாப் பண்ண போனா அவங்க சொல்றாங்க 80 டெஸ்ட் அந்த தெருவில் இருக்கிற சாம்பிள்ஸ் 80 பேரை நாங்க டெஸ்ட் பண்ணோம். ஒண்ணு கூட பாசிட்டிவ் கிடையாது, எல்லாம் நெகட்டிவ். இந்த தெருவில் கொரோனாவே இல்லப்பா. பக்கத்து தெருவில் இருக்கு, எழுத்த தெருவில் இருக்கு, ஆனா இந்த தெருவில் இல்லை. இந்த ஸ்ட்ரீட்ல கொரோனா இல்லை என்று அவர்கள் சொல்லிட்டு போனதை நான் கேட்ட பொழுது எனக்கு பெரிய மகிழ்ச்சி. காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய தேவன் நம்மை பாதுகாக்கிறது. நீங்க ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தா உங்கள் நிமித்தம் உங்கள் பகுதியை கர்த்தர் காப்பார். அவர் கேடகமாய் இருப்பார். இந்த காலை வேளைகள் வேடனுடைய கண்ணி உங்களுக்கு விரோதமாய் கண்ணி வைக்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்ய எத்தனைத்து காத்திருக்கிறார்களா? தீமையான காரியத்தை செய்வதற்காக அவர்கள் பல வழிகளை கையாளுகிறார்களா? fear not, பயப்படாதீங்க. ஏன்னா உங்களோடு கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர். அவருக்கு தெரியும் கொள்ளை நோய் வருகிறது, ஐயோ அப்படி வருகிறது இப்படி வருகிறது என்று சொல்லுகிறார்களா? பயப்படாதீர்கள். இயேசுவின் இரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிற உங்களை அது தொட முடியாது. நீங்க அவருக்குள்ள இருக்கணும். சிலர் சொன்னாங்க, அந்த பாஸ்டர் அந்த வீட்டுக்கு ஜோம் பண்ண போனார், அந்த பாஸ்டர் கொரோனா வந்து காலி. நீ ஆண்டவருக்குள்ள நின்றால், ஆண்டவருக்குள்ள இருந்தால், ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தால் உங்களை தீமை தொடாதபடி கர்த்தர் வேலையடைந்து பாதுகாப்பார். அதான் உண்மை. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் விலகி பாதுகாக்கிற கர்த்தர் இன்று உங்கள் நடுவில் இருக்கிறார். அதனால நீங்க எதை குறித்தும் பயப்படாதிருங்கள். அவரை துதியுங்கள், அவரை உயர்த்துங்கள், அவரை நேசியுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். வருகிற கொள்ளை நோய், வருகிற பொல்லாத கன்னிகள், வேடனுடைய கன்னிகள் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. அவர் உங்களை காத்து வழி நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன்.